அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான தூண்டு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பேச்சாளர் திரு மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கிறார். செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதான் இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள். மகாவிஷ்ணு கைது, ஆட்டத்தின் பின்கதை என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம். திமுகவிலிருந்து திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு ராமசாமி மையப்பன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு திரு மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலில் நீங்கள் சொன்னதில் ஒரு நபர் திருக்குறளை, இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறளை மட்டும்தான் அவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிற குறளுக்கான விளக்கம் சொல்லும்போது அங்கேருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வருது. நான் இந்த அரசை பற்றி என்ன யோசிக்கிறேன்னா, இவங்களுக்கு எப்போவுமே கல்வி மயக்கம் இருக்குது. என்னென்னா, கல்வியில் அரசியலை தொடர்ந்து புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய திராவிட சித்தாந்தத்தையும் பெரியாரின் கொள்கையையும் இதில் திணிக்க வேண்டும் என்கிற ஒரு தன்முனைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு சிறுபான்மையினரின் ஒரு இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் அவங்க பள்ளியிலலாம் ப்ரேயர்லேயே பாடுறாங்க. நான் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தேன். ப்ரேயரில் ஒரு கிறிஸ்தவ மதம் சார்ந்த பாடலை கண்டிப்பாக நான் பாடுவேன், பக்தி ஸ்ரத்தையோடு பாடுவேன். நான் மாணவனாக இருந்தப்ப. அதனால எதுக்கு இது சொல்கிறேன், இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டு தான் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்றும் நடக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முழுக்க இஸ்லாமிய சித்தாந்தங்கள் சொல்லித்தரப்படுறது தவறில்லை, அதை நான் மறுக்கலை, அதை தவறுன்னு சுட்டி காட்டல. அப்போ பெரும்பான்மை இந்து பிள்ளைகள் படிக்கிறவங்க எங்கே போய் படிக்கணும்? அவங்களுக்கு கிறிஸ்தவ பள்ளியில் நம்ம சித்தாந்தங்கள் சொல்லித்தரப்படலை, இஸ்லாமிய பள்ளியில் சொல்லித்தரப்படலைன்னா பொதுவாக இருக்கிற பள்ளிகளில் கூட அதன் பொதுமை கருத்துக்களை கூட பண்பாட்டு விளக்கத்தை கூட கொடுப்பதற்கு தடை செய்கிறீர்கள் என்றால் அவங்க எங்கே போய் படிப்பாங்க? முதல்ல நான் தொடங்கின விடயத்துக்கு வரேன். திருக்குறளுக்கு எதிரான தாக்குதலை ஏன் நடத்துகிறீர்கள்? பெரியார் திருக்குறளை மலம் என்றார். அதனால நீங்க திருக்குறளுக்கு ஒருத்தர் விரிவுரையும் பொழிப்புரையும் சொல்லும் போது அவரை நீங்க உடனே எப்படி கைது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய தீவிரவாதியை, தேச விரோதியை எப்படி கைது பண்ணுவாங்க? அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து தூக்கிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட எதுவுமே தெரிவிக்காம அவர் எங்க கொண்டு போறோம், எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம்னு சொல்லாம ஒரு தீவிரவாதி. அவர் ரொம்ப பண்பாட்டோட அழகா நான் வர்றேன், இத்தனாம் தேதி வர்றேன், ஏர்போர்ட்ல இறங்குறேன், அமைச்சரை சந்தித்து விளக்கம் கொடுக்குறேன்னா, ஒருவர் விளக்கம் கொடுக்க வரும்போது அந்த விளக்கத்தை அதே மரியாதையோடு அவர் அழைச்சி பேசியிருந்தாருன்னா நம்ம பெருந்தன்மையை பாராட்டலாம், அரசின் பெருந்தன்மையை பாராட்டலாம். ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து நடத்தும் அரசாங்கம், அவர்கள் போட்ட பிச்சையினால் நடக்கும் அரசாங்கம்னு அவர்களே பேசியது. அதனால அவங்கள நீங்க திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இன்னும் உயர்ந்து நான் சொல்லணும்னா, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பிச்சைன்னு யார் பேசுனது? ஒரு ஃபாதர் பேசியிருக்கிறாங்களே, கன்னியாகுமரியில் ஒரு மாவட்டத்தில் ஃபாதர் பேசுனது எல்லா இடத்துலையும் வந்தது. நான் அதுக்குள்ள போனா பெரிதா விரிந்து போகும். அதனால நான் இதுக்கு எது சொல்ல வரேன்னா, அவர்கள் கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாக இந்த செயல் நடக்கிறதோ. கோயம்புத்தூர்லங்க ஒரு குண்டு வெடிக்குது, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண ஆளை பிடிச்சி எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இது சிலிண்டர் வெடிகுண்டுங்கிறார். இல்ல கேஸ் சிலிண்டர் தான் வெடிக்குதுங்கிறாங்க. அது ஒரு தேச எண்ணெயே வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட தீவிரவாதம் தெரியுது எவ்வளவு இருக்குன்னு. ஆனா அது வரைக்கும் அதை மூடி மறைக்க ஒரு தேச விரோதியை காப்பாற்றுவதற்கு, அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சிக்கிறது. அதே நேரத்தில் திருக்குறளின் பெருமையை ஒருத்தனை பேசினவன ஒரு தேச விரோதி மாதிரி தூக்கி கொண்டு போய் இன்னைக்கு எங்க அடைக்கிறாங்க, என்ன பண்றாங்க? கைது தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்க? இந்த இதுக்கு ஏன் பண்றீங்க? இந்த அளவுக்கு ஏன் அதை நடத்துறீங்க? கண்டிப்பாக நீங்க உங்களுக்கு தவறுன்னு பட்டா அவரை விசாரிக்கிறது தப்பில்லை. ஒரு லீவ் நாள், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அவர் ஆன்மீக சொற்பொழிவாளர், அவர் பேசுறேன். பாருங்க, இப்ப நான் பேசுறேன், என் கருத்து சூர்யா அவர்களுக்கு ஒத்துக்கும்னு சொல்லவே முடியாது. அவர் கண்டிப்பா அதுல மாறுபடுவார். சுகுணாக்கு வேற கருத்து இருக்கும். அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னுடைய கருத்தை வைக்கிறதுக்கு எனக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்திருக்கு. இட் இஸ் அட்டாக் ஆன் கான்ஸ்டிடியூஷன்.
என்னுடைய தனி மனித சுதந்திரத்திற்கும் என்னுடைய கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரான அடக்குமுறை அரசை இந்த அரசு இன்னைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கு. யார் தனியார் ஹோட்டல்கள்ல அவர் நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறார். கண்டிப்பாக யூடியூப்ல பேசுறாரு, பேட்டிகள் கொடுக்கிறாரு. கண்டிப்பாக அப்போதெல்லாம் அவர் கைது செய்யப்படல. கண்டிப்பாக அரசு பள்ளியில வந்து அவர் பேசின பிறகு அது சர்ச்சையான பிறகுதான் கைது. அது கருத்து சர்ச்சை ஆக்கப்பட்ட பிறகு இன்னும் சர்ச்சை வளர்ந்து கொண்டே போகிறது. அதுல வந்து ஒரு கண் பார்வையற்ற ஒரு சகோதரர் வந்து அதுக்கு கருத்து தெரிவிக்கிறாரு. அவருடைய மதம் குறித்தும் ஒரு சர்ச்சை வந்திருக்குது. அவர் இந்து மதத்தை சாராத சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர். ஆதாரங்கள் இல்ல, ஒரு தகவல். ஒரே ஒரு நிமிஷம், என்னுடைய கருத்தை உங்களுடைய கருத்து பேசும்போது மறுப்பு தெரிவிங்க. இப்படி கூட தகவல் வருது. இப்ப எந்த ஆதாரத்தில் அவரை கொண்டு போய் நீங்க உள்ள வச்சீங்க? அவர் என்ன பேசுறார்? அவர் ஏதாவது இந்து மத கடவுளை குறிப்பிட்டாரா? இந்து மத புத்தகங்களை பத்தி குறிப்பிட்டாரா? திருக்குறளை பத்தி ஒரு மனிதன் பேசுகிறான். அதுல இருக்கிற அறத்தை பற்றி பேசுகிறார். முதல்வர் வந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு அறிக்கை அவசரமாக விடுற அளவுக்கு விஜயராஜ் என்ற மாற்றுத்திறனாளி கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் திரு மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் பேசிய பேச்சால் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தையும் கேவலப்படுத்துவது போல் உள்ளது. எங்களை பொதுமக்கள் ஏதோ முன் ஜென்மத்தில் பாவம் செய்தது போலவும் குற்றம் செய்தது போலவும் கேவலமா பார்ப்பாங்க. அதாவது மாணவர்கள் மத்தியில் இப்படி பேசினா அவர்கள் எப்படி மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களை மதிப்பாங்க? நாங்கள் எப்படி பொதுமக்கள் மத்தியில் நடமாட முடியும்? ஏளனமாக தானே பார்ப்பாங்க. இதனால் எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் மோதலை உண்டாக்கும் வாய்ப்பை வந்து அவர் ஏற்படுத்திட்டாரு. மாற்றுத்திறனாளிகளை பற்றி இழிவாக பேசிய மகாவிஷ்ணு என்பவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு திரு விஜயராஜ் என்ற மாற்றுத்திறனாளி கொடுத்த புகாரின் அடிப்படையில் திரு மகாவிஷ்ணு அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குற வரைக்கும் அவர் புகார் கொடுக்கல. அமைச்சர் வந்து அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மாநில அமைச்சர் மாதிரி பேசினாரா, இல்லாட்டி நான் சொல்லணும்னு விரும்பலை, என்னுடைய தகுதிக்கு கேவலம், ஒரு பேட்டையில இருக்கிற ஒரு பிஸ்தா மாதிரி பேசினாரா? பிஸ்தால இருக்கிற மாதிரி பேசினாரா? எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, எதுக்காக இது சொல்ல வரேன் என்றால், அவர் என்ன சொல்லுங்க, என் ஏரியாவில் வந்து நீ கலாடா பண்ணிட்டு நீ போய்ட்டு அவனை சும்மா விட்டுருவேனான்னு அவர் பண்ண சேலஞ்சு நீங்க பாத்துங்க. அந்த அக்ரெஷன், அந்த பாடி லாங்குவேஜ், அவர் பேசின விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரே அணுகும்படியாக இருந்தது. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் கருத்தை சொல்லி இருக்கிறார், அந்த கருத்தை முழுமையாக கேட்டுட்டு அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பா கேளுங்க. அதிகாரத்தில் இருக்கீங்க, கல்வி அமைச்சராக இருக்கிறீர்கள். அவர் எந்த மதத்தை குறிப்பிட்டார்? இந்து மதம் குறிப்பிட்டாரா? இந்து மத கடவுளை குறிப்பிட்டாரா? இந்து மத புத்தகங்களை குறிப்பிட்டாரா? ஒரு பொதுமையான ஒரு நம்ம போற்றி புகழ்ற தமிழரின் வேதமாக கருதப்படுகிற திருக்குறள்ல சொல்லப்படுற ஒரு குறளை கூட கேட்கிற உங்களுக்கு பொறுமை இல்லையா? இரண்டாவது, திருக்குறள் ஒரு விஷயத்துக்கு நான் கருத்து சொல்றேன், திருக்குறள் மட்டும் தான் அவர் பேசினாரா? அவர் அப்ஜெக்ஷன் பண்ண விஷயங்கள், அவர் எந்த இடத்துல எந்திரிச்சு அவர் தருகிறாருன்னா அதுலதான் பிறவி பயனை பத்தி அவர் பேசுறாரு. திருக்குறள்ல இருந்து அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. அப்பதான் அவர் அப்ஜெக்ட் பண்றாரு. இல்ல, திருக்குறள்ல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது, ஒரு இடத்துல பல இடங்கள்ல போன ஜென்மத்தில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். பிறவி பெருங்கடல் போன பிறவில செய்த பாவத்தினாலதான் இந்த முறை மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம இதுல நம்ம கவனிக்க வேண்டியது அரசின் அணுகுமுறை, அரசு எப்படி செயல்படுது. நீங்க பேசுன திருக்குறள்னால கேக்குறேன். இல்ல, திருக்குறளுக்காக தான் சொல்றேன். திருக்குறள் அந்த 10 இடத்துல சொல்ல முடியும் பிறவி பயனை பத்தி பேசுறது. பிறவி பயனை பத்தி என்னால 10 இடங்கள் சொல்ல முடியும். அது வேற விவாதம் ஆயிடும். திருக்குறள் விவாதம் தனியா வச்சுக்குவோம். இறுதியா என் கருத்து ஒண்ணு இதெல்லாம் பதிவு செய்யணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தினை, நமக்கு எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்கும்போது அந்த தனி மனித சுதந்திரத்தை மீறி அவரை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைப்பது ஒரு சிறுபான்மையினரின் அழுத்தத்தின் காரணமாக இது எடுக்கப்பட்டது. ஒரு தேச விரோதியை போல. சிறுபான்மையினர் யாரும் விடுமுறை நாள், இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள், இன்னைக்கு கோர்ட் வீட்டுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வெளியில தெரியாம ரகசியமா பண்ண வேண்டிய புலன் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவது போல வெளிப்படையாக தெரிகிறது. திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, கைதுக்கான அவசியம் இருக்கா அப்படின்ற கேள்வி எல்லா தரப்புலையும் கேட்கப்படுது. அடிப்படையில் நேத்தி நடந்தது வந்து அந்த உரை, நேத்தியில் 28ஆம் தேதி ஆற்றப்பட்ட அந்த உரையில் வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று, இன்னொன்று அது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் உரை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க, அது ஒன்று. இன்னொரு பக்கம் ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து கண்ணியக்குறைவாக சுட்டியது ஒன்று. இது 2 தான் அந்த உரையில் அடிப்படை. இன்னைக்கு நடந்த கைது அப்படிங்கிறது அவர் மாற்றுத்திறனாளிகளின் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த உளவியல் நெருக்கடி, உளவியல் தாக்குதல், உளவியல் தீவிரவாதத்திற்கு எதிரான செயல். இதுதான் அடிப்படை. இது ஒன்று. இப்போ நீங்க இது எந்த இடத்துல கேள்வியா வருது அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, 10 வயதிலிருந்து 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறவர் வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணினதுனால இன்னைக்கு மாற்றுத்திறனாளியா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா
தன்னுடைய சக பக்கத்துல உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஒரு குழந்தை மீது, ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை மீது இந்த குழந்தைக்கு என்ன பார்வை வரும்? ஐயோ பாவம் பண்ணி பிறந்த புள்ள அப்படின்ட்டு ஒரு விலகல் வராதா? கல்வியை நாம இன்க்ளூசிவா மாத்தணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு வந்து பள்ளியை அணுகக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக கம்பல்சரி ரேம்ப் ஃபெசிலிட்டி இருக்கணுங்கிறத மேண்டேட்டா வச்சு இங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தனிப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தனிப்பள்ளிகள் இருக்கு, அது மட்டும் பத்தாது, அவங்கள இன்க்ளூசிவா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொது பள்ளிகளோடு இணைத்து படிக்க வைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வருது. ஆனா திருக்குறள்ல இருக்கிற பிறவி பயன் குறித்தோ மற்ற இலக்கியங்கள்ல இருக்கிற ஊழ்வினை குறித்தோ தான் அவர் இன்டர்பிரட் பண்ணி பேசுறாரு எளிமையா. திருக்குறள்ல பாவம் பண்ணியதால் மாற்றுத்திறனாளியாக பிறந்தார் அப்படின்னு இருக்கா? அப்படி ஏதாவது சொல்லுங்களா? அப்படி ஒரு அறநூல் போதிச்சுன்னா அது அறம் கிடையாதுல்ல. நம்ம ஜெனரலா பேசுங்க. ஒருவர் வந்து பாவம் பண்ணிட்டார், அதனால அவருக்கு இந்த பிறவில கண்ணு தெரியல, ஒருத்தர் பாவம் பண்ணிட்டார் அதனால அவருக்கு இந்த பிறவில காது கேட்கல அப்படின்னு சொல்லுவது மனிதாபிமானத்துக்கு எதிரான செயல் இல்ல. அவங்கள ஒரு சமூகத்தை விளக்கி அவங்க மேல ஒரு குற்றத்தை கற்பிக்கிறது இல்ல, அவங்களை கிரிமினலைஸ் பண்ற வேலை இல்லையா? அதுக்கு கலவரத்தை தூண்டுதல், இரு பிரிவுகளுக்கு இடையே மோதலை உண்டாக்குறது, குற்றங்களுக்கு வழிவகுக்கும் விதமாக இழிவாக பேசுறது, தவறான தகவலை பரப்புதல், மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம், மாற்றுத்திறனாளிகளை ப்ரொவோக் பண்ணி அதனால கலவரம் ஏற்படும் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யும். ஆமா, அது வந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரொசீட் பண்ண போறாங்க. இல்ல அந்த வழக்கெல்லாம் செக்ஷன்லாம் செல்லாது அப்படின்னா நீதிமன்றத்தில் அவர் விடுதலை ஆக போறாரு, அது வேற. இன்னைக்கு அவர் மீது கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து சில செக்ஷன்ல சொல்லி இருக்கிறோம்ல. மாற்றுத்திறனாளிகள் நல சட்டம் 2016 சட்டத்துல செக்ஷன் 6 செக்ஷன் 92 மிக தெளிவாக வரையறுக்கிறது. ஒரு மாற்றுத்திறனாளி மீது நிகழ்த்தப்படக்கூடிய அந்த குரூயாலிட்டி அது வந்து வெறும் பிசிக்கல் வயலன்ஸ் மட்டும் கிடையாது, அது மென்டல் வயலன்ஸா இருக்கட்டும், சொல்லளவுல நிகழ்த்தப்படக்கூடிய வயலன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வயலன்ஸ் தான். நீங்க மீண்டும் 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 ஒருவர் வந்து ஒரு பாவத்தினால மாற்றுத்திறனாளியா பிறந்துட்டாருன்னு ஒரு வாய்ஸ்லெஸ் சொசைட்டி சார். அவங்களுக்கு வாக்கு வங்கியில வந்து எந்த விதமான நம்பர்ஸும் கிடையாது. ஒரு மாற்றுத்திறனாளினால ஒரு ஆட்சியே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு நம்பர் கிடையாது, அவங்களுக்கு பெரிய வலிமை கிடையாது, பொலிட்டிக்கலா அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடையாது. உடலாலும் மனதாலும் ஒவ்வொரு நாளும் பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களை நீங்க மேலும் மேலும் குரியாலிட்டிக்குள்ள, அவங்க மேலும் மேலும் குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுறீங்க அப்படின்னா அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதற்கு நீங்க மற்ற இடங்கள்ல உங்க மடத்துக்குள்ள வச்சுட்டு சொன்னாலே அமைச்சர் அப்படிங்கும் பொழுது பள்ளிக்கூடத்துல போய் சொல்றதை எப்படி நியாயம்னு பார்க்க முடியும்? அமைச்சர் வந்து ஆவேசமா பேசுற வரைக்கும் வழக்கெல்லாம் யாரும் புகார்லாம் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் திரு விஜயராஜ்ங்கிறவர் புகார் கொடுக்கிறாரு, இந்த ஆசிரியர் திரு சங்கருங்கிறவர் கூட புகார் கொடுக்கல. ஒரு ஈகோ கிளாஷா திரு மகாவிஷ்ணு மாறிடுச்சு அந்த இஷ்யூ. அமைச்சர் வெர்சஸ் மகாவிஷ்ணு அடுத்து அதாவது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் ஒரு வலு உள்ள ஒருத்த மீது நிகழ்த்தப்படுதுன்னா கூட அரசு பொறுமையா நடவடிக்கை எடுக்கலாம்னு நான் நம்புறேன். ஒரு வலு இருக்கு, அவங்களால ஃபேஸ் பண்ணிட முடியும் ஒரு குரியாலிட்டியை அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு நாள் அதுவே தப்பு அப்படின்னு கூட எடுக்கலாம். ஆனால் வலுவற்ற ஒரு சமூகத்தின் மீது ஒரு குரூயாலிட்டி நிகழ்த்தப்படும் பொழுது, ஒரு வன்முறை சொல் வீசப்படும் பொழுது, அவங்க பிறப்பை நீங்க குற்றப்படுத்தும் பொழுது, அந்த தாய் தந்தையோட மனநிலை நினைச்சு பாருங்க. அந்த குற்றப்படுத்தும் பொழுது ஒரு அமைச்சர் ஆக்ரோஷமா பேட்டி கொடுக்கிறார், ஆக்ரோஷமா அக்ரெசிவா ரியாக்ட் பண்றார் அப்படின்னா அதற்கு நீங்க பேட்டை பிஸ்தான்னு பேர் வச்சீங்கன்னா அது பேட்டை பிஸ்தா நல்லதுதான் சார். இந்த ரவுடித்தனம்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா அந்த ரவுடித்தனத்தை நாங்க தொடர்ந்து செய்வோம் சார். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, மத்தியானம் அவர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தான் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் அவர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்படுகிறாருங்கிற செய்தி வருது. சைதாப்பேட்டையில் இருக்கிறாரா, பரங்கிமலையில் இருக்கிறாரா, எங்கே வச்சு அவரை விசாரிக்கிறாங்கங்கிற செய்திகள் வெளியே தெரியல. ஊடகங்களுக்கு கூட இந்த செய்திகள் கசிய விடப்படலை. ஏன் அவர் வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி ஏன் அவரை கையாளணும்னு திரு சீமான் கேள்வி கேட்கிறாரு. இவ்வளவு கான்ஸ்பிரசியா இதை டீல் பண்ண வேண்டிய டீல் பண்ண வேண்டிய அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறார். நேற்று அந்த புகார் வருகிறது. புகார் வந்த பிறகு அவரை நோக்கி விசாரணை நோக்கி அவருடைய மடம் இருக்கிற இடங்களுக்கு போறாங்க. அங்க அவர் இல்ல. அதன் பிறகு அவர் வீடியோ வெளியிடுறார். இன்னைக்கு வராரு, வந்த இடத்துல விசாரிக்கிறாங்க. விசாரணையில பிரைமா ஃபேசி இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றதுனால அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதுல தப்பு இருக்குன்னா அவங்க தரப்புல இருந்து மேஜிஸ்ட்ரேட் அதை முன் வச்சிருப்பாங்களா இல்லையா? இல்ல சொல்லலன்றாரு. அவங்க தரப்புல இருந்து மேஜிஸ்ட்ரேட் சொல்லிருப்பாங்களா இல்லையா சார்? இல்ல இல்ல, நான் கேக்குறது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வழக்கறிஞர்களுக்கும் இத வந்து மேஜிஸ்ட்ரேட் சொல்லிருப்பாங்கல்ல. மேஜிஸ்ட்ரேட் சொல்லி இருந்தா மேஜிஸ்ட்ரேட் கண்டிச்சிருப்பாங்கல்ல.
அந்த செய்தி எங்க? மேஜிஸ்ட்ரேட் கண்டிக்கிறதுக்கான ப்ரூஃப் எங்க? கேமரா விட்டா தானே வரும். மேஜிஸ்ட்ரேட் சொன்னீங்க இல்ல மேஜிஸ்ட்ரேட் கேமரா போச்சுங்களா? இல்ல அனுமதிச்சாங்களா? நீங்க மேஜிஸ்ட்ரேட்டோட ஸ்டேட்மென்ட் வந்து ரெக்கார்டுங்க. அதெல்லாம் அவங்க இது பண்றாங்க, ரெக்கார்ட் பண்ணல. அந்த எல்லா வெளிப்படைத்தன்மையோட தான் நடக்குது. ஒவ்வொருத்தர எல்லா வெளிப்படைத்தன்மையோட தான் நடக்குது. இது ஒண்ணு இல்ல. அவரு வெளிநாட்டுல இருந்து நான் இத்தனை மணிக்கு வர்றேன், வந்த பிறகு நான் அமைச்சரை சந்திச்சு விளக்கம் கொடுக்குறேன், நான் இல்லாததை ஒன்றும் நான் பேசலன்னு சொல்றாரு. அந்த வாய்ப்பை ஒரு நொடி நீங்க ஸ்ரீகாந்த், நீங்க கேட்கிற எல்லா கேள்வியும் நான் அவர்கிட்ட கேட்கிறேன். ஆமா, குறுக்கிட்டா அவராலையும் பேச முடியாது, தனி மனித மோதலா மாறிடுது. அவருக்கு ஊடகங்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கணுமா திரு மகாவிஷ்ணு? நான் என்ன கேட்கிறேன், அவர் ஆன்மீக சொற்பொழிவுக்காக ஆன்மீக மேன்மைக்காக பேசியது தொடர்பாக கைது நடவடிக்கை நடந்திருக்குமானால் நீங்க சொல்றது குறித்தெல்லாம் நம்ம பேசலாம், விவாதிக்கலாம். இங்க நடந்தது மாற்றுத்திறனாளி என்கிற ஒரு சமூகத்தின் பிறப்பை குற்றப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு குற்றமாக கருதப்பட்டு கைது நடக்கிறது. இதை நீங்க அமைச்சர்கிட்ட போய் விளக்கம் கொடுக்கணும். அமைச்சர்கிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. நீங்க சொல்ற இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் நீங்க சொல்லியிருப்பீங்க, அந்த தவறு இதா இருக்கும். இன்னொன்னு, இவங்க என்ன சொல்றாங்க, நேத்தி அவர் கேட்டதிலேயே இங்க எங்க வந்து கலவரத்தை தூண்டும் நோக்கம் வருதுன்னு திருப்பி கேட்கறீங்கல்ல. நேத்தி அவர் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எழுந்து கேட்கும் பொழுது, கேள்வி கேட்கும் பொழுது அது நேரடியாக அவரை பாயிண்ட் பண்ணுது சார். அவரை பாயிண்ட் பண்ணும் பொழுது தான் வந்து தன்னை நோக்கி வந்த ஒரு அவச்சொல்ல அவர் எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியை வந்து நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? உங்க பேர் என்னங்கிறீங்க, அப்படின்னா அடையாளப்படுத்த விரும்புறீங்க. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் பெயரை கொண்டு அடையாளப்படுத்த விரும்புறீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு கருணேஷ் சார் வந்து சொல்லப்படுகிறது, செய்தி வருகிறது அப்படின்னு ஃபேக்ட் செக் கமிட்டி வந்து அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு. ஒன்றும் இல்லை, ஆண்டனி பர்னாந்துன்னு யாரோ ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல இவருடைய போட்டோ வச்சிருக்காரு. அதனால அவர் வந்து இஸ்லாம் கிறிஸ்தவ பெயரை கொண்டிருக்கிறதுனால இவர் கிறிஸ்தவர் அப்படின்னு வலதுசாரிகள் கதை கட்டுவதை ஒரு பொது விவாதத்தில் வந்து பேசக்கூடிய அளவிற்கு தான் இவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்க நோக்கம் என்ன? இதை வச்சு ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் அவங்க ஆசைப்பட்டாங்க. அதை தமிழ்நாடு அரசு முறியடித்திருக்கிறது. திரு ராமசாமி மையப்பன், அரசு சரியான வழக்கு பதிவு செய்து அந்த செக்ஷன் கீழ் தான் திரு மகாவிஷ்ணுவை கைது செய்திருப்பதாக திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி நியாயப்படுத்துறார் கைதை. பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக சீராக இருப்பதற்கு என்னோட பிரார்த்தனைகள். நான் வந்து நண்பர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட பேச்சிலிருந்தே வந்துடுறேன். எனக்கு அவர் சொன்னதில் வந்து அதிக நம்பிக்கை இருக்கு. தமிழக அரசுக்கு வந்து ஒரு குற்றம் நடந்தது, அந்த குற்றத்தை வந்து உடனே தண்டிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இருக்கிறது. ஆனால் இதே தமிழக அரசு, திமுக அரசு வந்து நாங்கள் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறோம், எல்லா சட்டத்திட்டங்களையும் ஃபாலோ பண்ணுறோம், என்ன தேவைகள் அப்படின்னு சொல்கிற அரசு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல முறைகளில் முதலமைச்சரும் அதெல்லாம் வந்து நிறையா பப்ளிக் ஸ்பீச்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது ஒரு பிரச்சனை என்னவாக இருக்கிறது? பள்ளிக்கூடத்தில் நடந்த பிரச்சனை. எதனால் நடந்தது? பள்ளிக்கூடத்தில் பள்ளி ஆசிரியர்களோ இல்ல பள்ளி மேனேஜ்மெண்ட்டோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரோ இல்ல சிஇஓ இல்ல அதற்கு மேல இருக்க அதிகாரிகளோ யாரோ அழைத்த ஒரு நபர் பேசுவதற்காக வந்திருக்காரு. ஏன்னா பள்ளியில இருந்து அழைக்கப்படாம வேற யாரும் போய் பேச முடியாது ரேண்டமா. அதற்கப்புறம் அங்கு நடந்த விஷயங்கள் கேள்வி வருகிறது. அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து முறையாக நடத்தப்பட்டதா இல்லையா அப்படின்னு. அந்த டிசிப்ளினரி ஆக்ஷனாக இல்லாம அது ஒரு கிரிமினல் ஆக்ஷனாக மாறுகிறது. கிரிமினல் ஆக்ஷனாக மாறும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருக்கிறது நீங்க கேட்ட மாதிரி 192, 196 BNSS, அதுக்கப்புறம் 352, 353(2). அவங்க வந்து டைரக்டா மதத்தின் காரணமாக ரைட்டஸ் சிச்சுவேஷனை காஸ் பண்ணாங்க அப்படின்னு அவரோட பேச்சை நம்ம கேட்கலாம். ஒண்ணு, ரைட் சிச்சுவேஷன் காஸ் பண்ணதாக இன்னைக்கு வரைக்கும் எதுவும் இல்லை. அங்க இருந்த மாணவர்கள் இருந்தாங்க, அந்த மாணவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. நீங்க கொடுத்த எக்ஸப்ட்ல மட்டும்தான், நீங்க டிவியில பிளே பண்ற அந்த எக்ஸப்ட்ல மட்டும் பார்த்தோம்னா மாணவர்களிடம் அந்த பேசுவதற்காக வந்த நபர் வந்து கேள்விகள் கேட்கிறார். அவர்கள் வந்து அதை ஆமோதித்து பதில் சொல்லுறாங்க. அங்க வந்து ரைட் சிச்சுவேஷன் காஸ் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. ஸோ பிரைமா ஃபேசி அதுக்கு பேசிஸ் இருக்கா இல்லையான்றது நான் நண்பர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி டிஃபெண்ட் பண்ண வேண்டியது மகாவிஷ்ணு அவர்களோட வழக்கறிஞரோட பொறுப்பு. இதுல ஒரே ஒரு இது மட்டும்தான் 92A ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட்ல அவங்க ஒரு ப்ரொவிஷன் போட்டிருக்காங்க. அது வந்து எவ்வாறு நடத்தப்பட்டார் அப்படின்றது ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின். அதை ஆன்சர் பண்ண வேண்டியது அந்த நபருக்கான பொறுப்பு இருக்கிறது, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதற்கான பொறுப்பு இருக்கிறது. அந்த இதுல ஏன் இந்த மற்ற இதெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னா, எதுவுமே ஏன்னா 92Aல வந்து அது நான் பெயிலபிள் கிடையாது.
நான் காக்னிசபிள் கிடையாது. ஸோ மற்றதெல்லாம் காக்னிசபிள், நான் பெயிலபிள். அதனால இதெல்லாம் ஆட் பண்ணிட்டா ஒருத்தர் உடனே அரெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ பப்ளிக்கா வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட முடியும் அப்படின்றது அரசோட எண்ணம். அதனால இந்த மற்ற 4 ப்ரொவிஷன்ஸை போட்டிருக்காங்க. நாளைக்கு அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும், இல்லை குவாஷ் ஆயிடும் அப்படின்ற போது அந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு தவறு நடந்து விட்டது அப்படின்னா அந்த தவறை சீராக சரியாக எவ்வாறு திருத்த வேண்டும் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் ஒரு அரசுக்கு இருக்கிறது, அரசு பணிகளில் இருக்கும் நபர்களுக்கு இருக்கிறது. ஆனா அதெல்லாம் செய்யாம உங்க கருத்து என்ன? திரு மகாவிஷ்ணு பேசிய பேச்சுக்கு அரஸ்ட் செய்வதற்கான முகாந்திரம் இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா இல்லையா? இல்ல, அரசு எந்த வேலையை செய்யணும்னாலும் சட்டத்திற்கு முரண்பாக செய்யக்கூடாது. வெறும் நாங்க வந்து மீடியாக்காகவும் ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் எங்களுக்கு வந்து சரியா இருக்கணும், பர்செப்ஷன் சரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. சட்டத்திற்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கு அரசு அதை செய்யவில்லை. ஆசிரியர்களை மாத்திருக்காங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல, யார்கிட்டையும் என்கொயரி எடுக்கல. அவர்கள் சொன்னது இன்வைட் பண்ண ஆசிரியர்கள் கிடையாது, இன்வைட் பண்ண தலைமை ஆசிரியர் கிடையாது. ஆனா டிரான்ஸ்பர் கொடுக்கப்பட்டதும் மெமோ கொடுக்கப்பட்டதும் அவர்களுக்கு. வேற யாருக்கும் மெமோ கொடுக்கப்பட்டதா, நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னு பொது தளத்துல எதுவும் கிடையாது. அவர்களும் பிரஸ் பிரீஃப்ல எதுவும் கொடுக்கல, பிரஸ் நோட்ல அமைச்சரும் எதுவும் சொல்லல. அப்ப யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க மீது எந்த ஆக்ஷனும் கிடையாது. பப்ளிக் கிட்ட பூசி முழுகிறதுக்காக அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து 2 பேரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கல, அவர்களுக்கான சரியான வாய்ப்பை கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா அது வந்து ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் கிரியேட் பண்ணும். அதனால நாங்க வந்து சார்ஜபிள் ஆஃபென்சஸ் எது காக்னிசபிள், எது வந்து நான் பெயிலபிள், அந்த இதெல்லாம் போட்டுட்டு நம்ம சும்மா அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுலயும் தெளிவாக நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, நண்பர் சூர்யா அவர்களும் தெளிவாக சொன்னாங்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அதை வச்சிருப்பாங்க, டெஃபினட்டா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஆனா எப்போ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த கேள்வியை வந்து கேட்டிருக்க முடியும் அப்படின்னா அவர்களோட குடும்பத்தினரோ அவர்களோட வழக்கறிஞர்களுக்கோ சரியான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு, சமன்ஸ் கொடுக்கப்பட்டு அது பதில் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால். ஆனா இது மகாவிஷ்ணு அவர்களோட வழக்கறிஞர் வந்து ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து குடும்பத்தினர் யாருக்கும் கொடுக்கப்படல, வழக்கறிஞருக்கு யாருக்கும் கொடுக்கப்படல, யாருக்கும் அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னு. அப்ப இது வந்து ப்ராப்பரா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நடக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி பொது சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்கு கேட்கறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு இருக்கு. ஒரு நொடி இதை நம்ம உரையாடலா தானே மாற்ற முடியும். இது விவாதம், கேள்வி கேட்டு உரையாடலா தான் மாற்ற முடியும். ஒரு பொது சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறது கரெக்ட். நான் உங்களோட ஒப்பீனியன் கேட்டேன். மகாவிஷ்ணு கைது செய்யப்படுவதற்கான சாராம்சம் இருக்கா, அந்த பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்கிறாங்களே, அதுக்கான சாராம்சம் இருக்குன்னு கருதுறீங்களா இல்லைன்னு கருதுறீங்க? நம்ம இதுவரைக்கும் நீதிமன்றங்கள் கன்சிடர் பண்ண வியூஸை பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் பிஎன்எஸ்எஸ்ல இருக்கிற 192, 196, 1A, 352, 353ல சாராம்சம் கிடையாது. ஏன்னா பிரைம் ஆஃபீஸர் ரைட் சிச்சுவேஷன் காஸ் பண்ணணும், வயலன்ஸ் காஸ் பண்ணிருக்கணும், அந்த மாதிரி சிச்சுவேஷன் எதுவுமே கிடையாது. அவர் ஆனா ஒரு இது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனை, ஒரு மாற்றுத்திறனாளியா சரியாக நடத்தினாரா இல்லையா, அவர்களுக்கு தேவையான மரியாதை கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது 2 தரப்பினருக்கும் அவர்களுக்கான பொறுப்பு இருக்கிறது, காவல்துறைக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கிறது. ஆனா அதை திரு ராகுல் காந்தி, உங்களுக்கு நினைவு இருக்கும், நீங்களும் அந்த டிபேட்டெல்லாம் கலந்திருந்திருக்கலாம், இல்லை செய்திகள் கூட படித்திருக்கலாம். திரு ராகுல் காந்தி திரு மோடி சமூகம் குறித்து, திரு மோடின்ற பெயர் குறித்து அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. இந்த பெயர் உடையவர்கள் எல்லாம் அரசாங்க சொத்தை அபகரித்து கொண்டு வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விடுகிறார்கள், அந்த தொனியில் ஒரு பிரச்சாரத்தில் அவர் பேசுகிறாரு. அவர் பேசுனது வேறு ஒரு மாநிலம். ஆனால் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து வழக்கு பதிவு செய்கிறார், என்னோட மனசு புண்பற்றுச்சு, நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் வழக்கு பதிவு பண்ணுறாரு. நீதிமன்றம் விசாரிக்குது, ராகுல் காந்திக்கு தண்டனை வழங்கப்படுது, எம்பி பதவியை பறிக்கிறாங்க, மீண்டும் நீதிமன்றத்தை நாடி அவர் அந்த பதவியை பெறுகிறார். ஆனால் அந்த மாநிலத்தை சேர்ந்த யாரும் புகார் கொடுக்கல, அதனால் பாதிக்கப்பட்டவராக இன்னொருத்தர் புகார் கொடுக்கிற போது நீதிமன்றம் அதை எடுத்துக்குது. இங்கே சங்கருங்கிறவர் தான் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியர், அவர் புகார் கொடுக்கல தான். ஆனால் திரு விஜயராஜுங்கிறவர் ஒரு ஆட்டோ கன்சல்டன்ட்டு, அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற மகாவிஷ்ணுவோட பேச்சால்னு புகார் கொடுக்கிற போது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? நீங்க சொல்றது ரொம்ப சரி. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். எந்த ஆக்ட் கீழே எடுக்கணும்? மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டத்தின் கீழ் எடுக்க வேண்டும். ஏன்னா அந்த பிரிவுகளின் கீழ் தான் எடுத்திருக்கிறது. மாற்றுத்திறனாளியின் மனம் புண்பட்டிருக்கிறது, அதுல மட்டும் நான் பெயிலபிள் காக்னிசபிள் ஆஃபென்ஸ் கொண்டு வரணும்ன்றதுக்காக சும்மா ஒரு 4 சட்டத்தை போடுறது ஒரு சரியான அரசு. அது புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவங்க தேவை இருக்கிறது, அவங்க அரசாங்கம் பொது சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக சில தேவையற்ற வழக்கின் பிரிவுகளை சேர்த்திருந்தாங்கன்னா நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளும்.
நான் அங்க ஒரு டிக்டேட்டோரியல் அரசு ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறேன் அப்படின்னா அதை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான ஷோகாஸ் நோட்டீஸாவது கொடுத்து அந்த ஆசிரியர்களிடம் அது இன்டர்னலா நடந்துதா நடக்கலையான்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது அரசின் நிர்வாக நடவடிக்கை. எங்களுக்கு எந்த விளக்கமும் கேட்கலன்னு ஆசிரியர்கள் யாரும் வந்து வெளியில பேசல. இல்ல ஏன் நான் அது பாசிபிள் கிடையாதுன்னு சொல்றேன்னா அதற்கான கால அவகாசம் இருக்கு. ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தா பதில் கொடுக்கிறதுக்கான அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அவகாசமே கொடுக்காம இவர்கள் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு விட்டார்கள். அதனால ஷோகாஸ் நோட்டீஸ்க்கான சரியான அவகாசம், அப்படி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தா கூட அதற்கான அவகாசம் பதில் சொல்வதற்காக கொடுக்கப்படவே இல்லை. அதுக்குள்ள தண்டனை என்பது டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. ஓகே, திரு சுகுணாதி பொது சமூகத்தை அப்ப வந்து சட்டத்துக்கு முரண்பான செயல் தான் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பேசும். ஓகே, பொது சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக அவசர கதியில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அது தலைமை ஆசிரியர் மாற்றம் தொடங்கி திரு மகாவிஷ்ணு கைது வரைக்கும் எல்லாமே அவசர கதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளாக தெரியுதா? இல்லை, அதுக்கு மேலே ஸ்ரீகாந்த் சார்ட்ட ஒரு கேள்வி. பெரியார் வந்து திருக்குறளை மலம்னு சொன்னான்னு சொன்னீங்களா சார்? எங்கே சொல்லியிருக்கா சார்ங்க? நீங்க பெரியாரோட புத்தகங்கள்லாம் படிங்க, உங்களுக்கு வேணா நான் படிச்சிருக்கேன் சார். படிச்சாதான் கேட்கிறேன். தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று அவர் எங்க சொல்லிருக்காரு? எந்த ஆண்டு எந்த இதழ்ல? எனக்கு பாருங்க, இந்த கேள்விக்கு உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு அந்த 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 குடியரசு பொது விவாதத்துல சொல்றீங்க. பொது விவாதத்துல நான் சொல்றேன். இப்போ சொல்றேங்க பெரியார் சொன்னதுங்கிறது உண்மைங்க, உலக அறிந்த உண்மை. சூரியன் மேல இருக்கு, சூரியன் இருக்குன்னு கேட்டா நீங்க சான்று கொடுங்க, சர்டிபிகேட் கொடுங்க கேட்காதீங்க. ஸ்ரீகாந்த் கர்ணேசன் பகவத்கீதை மலம் சொல்லிட்டாங்க. அறியாமை காட்டுகிறது. சூரியன் உயரத்துல தெரியுது. ஆதார் சொல்லு, எங்க சொல்லிருக்காரு சொல்லுங்க. டிக்ளேர்ட் ஃபேக்ட் மேல உதிக்கிறது ஒரே ஒரு அவர் வந்து சொன்னது உண்மை. பெரியார் வந்து 100 முறை சொல்லுவேன், எங்க 100 முறை சொல்லுவேன். ஒரே ஒரு நொடி சொல்லியும் இன்னும் சொல்ல போனா எல்லா இடங்களிலும் வந்து எடுத்தாண்டு இருக்கிறீர்கள். பேசப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு அறியாமையை வெளிப்படுத்தாது. இப்ப கூட விவாதம் முடியறதுக்குள்ளாட்டியும் இல்ல ஒரு நொடி விவாதம் நீங்க சொன்ன கண்டென்ட் எல்லாரும் பேசுங்க. சொன்னது வாய்ஸ் அதிகமா இருக்குங்க, அடுத்த வாய்ஸ் நீங்க பயப்படுறீங்க. திசை பெரியார் சொன்னது உண்மை. கத்துறதா இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல ஒரு நொடி சொல்லுங்க. நீங்க சூரியன் மேல இருக்குன்னா அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. நீங்க பெரியார் சொன்னதுன்னா இந்த புத்தகத்துல இந்த பக்கத்துல கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைங்க. இல்ல அடுத்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளாட்டி வரதுக்கு ஆதாரம் தரேன். சரி, ஓகே, அவர் தருவார். நீ உங்க அறியாமையை நான் வெளிப்படுத்துறேன். நீங்க மேற்கொண்டு பேசுங்க. எனக்கு அறியாமை இருக்கு ஐயா, நீங்க பேசுங்க, மேற்கொண்டு பேசுங்க. விவாதத்துக்குள்ள வாங்க சார். அவர் ஒரு டீச்சர் அறியாமைன்னு சொல்றது ரொம்ப அபத்தமா அவர் ஒரு நொடி சார். உங்களுக்கு அவர் எங்க சொன்னானே தெரியாது. தலை போட்டி வாங்க. இத நம்ம இத இப்ப இத திருக்குறளுக்கு ஒரு நொடி சார். இந்த அரசு செயல்படுகிறதுங்கிறது இல்ல நீங்க எதிர்வினை வைங்க. நீங்க ஒரு நொடி இவருக்கு என்னன்னே தெரியாத இவ்வளவு இல்ல ஒரு நொடி சார். நான் சொல்லிறேன். நீங்க நிகழ்ச்சி முடியறது 8:55 வரைக்கும் நேரம் இருக்கு. கண்டிப்பாக தரேன். அது கொடுங்க. நீங்க மற்ற விஷயத்துக்கு அதுக்கு பதில் மகாவிஷ்ணு அரசு ஏன் இதை வந்து சொல்ல வேண்டியிருக்குன்னா தொடர்ச்சியாக பல பொய் செய்திகள் பரப்பப்பட வேண்டிய தொடர்ச்சியாக தான் இது இருக்குதுங்கிறதுனால தான். ஏன்னா அவருக்கு வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு செய்தியை தான் அவர் சொல்றாரு. அவர் ஆதாரத்தை சொல்லட்டும், அது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறதுக்கான மறுப்பு நான் சொல்றேன். எனக்கு தெரியும் 100% தெரிஞ்ச ராமசாமி சார். அவருக்கு தான் அறியாம இருக்கறனால தான் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்க டர்ன் முடிஞ்சிருச்சு. இல்ல வரேன் நான் அடுத்த சுற்றுல வரேன். அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு நான் வரேன். எல்லோருக்கும் போதுமான நேரம் தரேன். எல்லாரும் ஆதாரம் இருந்தா கொடுங்க, பொது சமூகம் தெரிஞ்சுக்கட்டும். இந்த செய்தியை ஒன்றும் மறைக்கிறதுக்கெல்லாம் இல்லை. நேரலையில் தான் நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு 1/2 மணி நேரம் வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட வேண்டாம், நேரம் தரேன், பொறுமையா இருக்கு. இல்லை, இப்போ நீங்க கேட்ட கேள்வி இப்போ பொது சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த விஷயங்கள் நடக்கிறதா அப்படின்னு. அப்போ இதில் 2 விஷயம். ஒன்று வந்து இது வந்து முறைப்படி நடந்திருக்கிறதா, இல்லை அவசரப்பட்ட சட்டப்பிரிவுகளை சேர்த்திருக்கார்களா அப்படிங்கிறது நீதிமன்றம் நாளைக்கு சொல்லும். சட்ட வல்லுநர்கள் பாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ பொது சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக அரசு இந்த நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றனாலே இப்போ பொது சமூகம் மகாவிஷ்ணுடைய கருத்துக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர முடியும். பொது சமூகத்தை திருப்திப்படுத்தணும்னா பொது சமூகம் மகாவிஷ்ணுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு அரசு உணர்ந்ததுனால தான் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர முடியும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ ஏன் இந்த திருக்குறளை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு, திருப்பி அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா அதை நியாயப்படுத்துவதற்காக திருப்பி தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் வந்து மறுபிறவி பற்றி கருத்து சொல்லியிருக்கிறது, அதை நீங்கள் எடுத்துருவீங்களா? பாட புத்தகத்தை பற்றி எடுத்துருவீங்களா? ஔவையார் சொல்லியிருக்காரு எடுத்துருவீங்களா? அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறளில் வந்து மறுபிறவி பற்றி கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ பாடப்புத்தகத்தில் திருக்குறள் இருக்குதுன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் ஒருவர் ஏற்றுக்கொண்டு பாடப்புத்தகத்தில் வைக்க முடியாது. இப்போ அறத்துப்பால் பொருட்பாலை தான் நம்ம வைக்கிறோம், காமத்துப்பால்ங்கிறத நம்ம திருக்குறளில் வைக்கிறது கிடையாது. ஏன்னா
அது வந்து படிக்க வேண்டிய ஒரு களம் என்பது வேற. இப்போ பாரதியாருடைய பாடல்கள் இருக்குன்னா பாரதியாருடைய பாடல்கள் என்ன வைப்போம்? ஜாதிகள் எடி பாப்பா, அல்லது வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே வைப்போம். பார்ப்பானை ஐயரனும் காலமும் போச்சேன்னு பாரதியார் எழுதியிருக்கார். பேராசைக்காரனடா பார்ப்பான் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை நம்ம பாடப்புத்தகத்தில் வைத்தால் பாஜக ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா வந்து அதை வந்து நம்ம வைக்க முடியாது. எந்த ஒரு நூலாக இருந்தாலும், அறநூலாக இருந்தாலும், ஒரு கவிஞர்களுடைய நூலாக இருந்தாலும் அதை வந்து பொது சமூகம் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம வைக்கணும். திருக்குறளில் வந்து மறுபிறவி இருக்குதுங்கிறதுக்காக மறுபிறவி வந்து திருக்குறளை பற்றிய கருத்துக்கள் இருந்தாலுமே ஒருவர் முற்பிறவியில் செய்த பாவத்தினால தான் இந்த பிறவியில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார் அப்படிங்கிற கருத்து வந்து திருக்குறள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்த ஆரம்பித்தோம்னா அது பல விஷயங்களுக்கு போகும். ஏன் ஒருத்தரை மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம்? உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருந்தது. உடல் ஊனமுற்றோர் அப்படிங்கிறது ஒருத்தருடைய சுயமரியாதை, அவருடைய மதிப்பை குறைக்கிறது, மிக மோசமாக அவரை வந்து அவமானப்படுத்துகிறது, அவருடைய சுயத்தை காயப்படுத்துகிறதுங்கிறனால தான் நம்ம மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்போ அவரே மகாவிஷ்ணுவே அந்த இடத்துல மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். அப்படி சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்றாருன்னா, போன பிறவியில் வந்து ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சனால இந்த பிறவியில் மாற்றுத்திறனாளியாக பிறப்பாரு அப்படின்னா அப்போ ஊனமுற்றோர்னே அவர் சொல்லிடலாம். ஊனமுற்றோங்கிற வார்த்தை ஒருவரை அவமானப்படுத்துகிறதுங்கிறனால தான் மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கொண்டு வருகிறோம். ஒருவர் போன பிறவியில் பாவம் செஞ்சதுனால இந்த பிறவியில் வந்து மாற்றுத்திறனாளியாக பிறப்பார்னு சொன்னால் அவர் ஒரு குறைபாடு உடையவர், அவர் வந்து பாவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லுகிறார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு இல்ல அந்த சர்ச்சையான பேச்சின் அடிப்படையில் இத்தனை செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் ஏர்போர்ட்லேருந்து கைது செஞ்சு எங்கே வச்சிருக்கோனே இல்லாமல் அந்த நடத்தப்பட்ட நிகழ்வுகள் குறித்த சர்ச்சையும் இருக்கு இல்லையா? அவர் பேசுனது ஒரு பக்கம் சர்ச்சை, அதுக்கப்புறம் அரசு தரப்புலேருந்து எடுக்கப்பட்ட காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் சர்ச்சையாயிடுச்சு. இப்படி கையாண்டிருக்கணும் அந்த விவகாரத்தை. இல்லை இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனையில் வந்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஒரு பள்ளியில் வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து இது வந்து நடப்பது தவறுங்கிற மிகப்பெரிய விமர்சனத்தை வைத்தது யாருன்னா, யாரெல்லாம் இந்த அரசை ஆதரித்து கொண்டாங்களோ அவங்க தான் பெரும்பாலும் அந்த விமர்சனங்களையும் முன்வைத்தாங்க. திமுக ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அல்லது பெரியாரிஸ்டுகளாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், அவங்க தான் இந்த பிரச்சனை எடுத்து மிகப்பெரிய விவாதத்தையும் விமர்சனம் எதிர்த்தரப்பு கூட இல்லை. அதிமுகவோ பிஜேபியோ கூட இது வந்து பெரிய இஷ்யூ ஆகலை. நான் கவனித்த வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் திமுக ஆதரவாளர்கள், இடதுசாரிகள், பெரியாரிஸ்டுகள் தான் மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் அவர்கள் முன்வைத்தார்கள். அப்போ பொது சமூகமே அதை வந்து ஏற்றுக்கொள்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் போன பிறவியில் செய்த பாவத்தினால ஒருத்தர் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அது அடுத்து எங்கே போனால் ஒருத்தர் போன பிறவியில் செஞ்ச பாவத்தினால இந்த தடவை அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறக்கிறார், ஒருத்தர் திருநங்கையாக பிறக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு அது போய்கொண்டே இருக்கும். இது வந்து என்னன்னா அது வந்து ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை தான். இவர் இன்னைக்கு இதை வந்து நீங்க அனுமதிச்சீங்கன்னா நாளைக்கு அவர் சொல்லுவார், நீங்க வந்து ஒரு தலித்தாக பிறந்தது இவர் தான், போன பிறவியில் ஒரு புண்ணியம் செஞ்சவர் பிராமணரா பிறப்பாரு, போன பிறவியில் பாவம் செஞ்சவர் தலித்தா பிறப்பாரு அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார்னா அதற்கான இடைவெளியை நீங்கள் உருவாக்கி தருவது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தமாக, அதுக்கான அடிப்படையாக மாறும். சரி, அப்புறம் யார் அவர் அழைச்சா? தலைமை ஆசிரியர் அழைச்சாங்களா? அதுல கிளாரிட்டி இல்லை. பள்ளி மேலாண்மை குழு அழைச்சதுன்னா அவங்க சித்திரக்கலா மறுக்கிறாங்க, நாங்க அழைக்கலன்றாங்க. அப்போ இது சிஇஓக்கு தெரிஞ்சு நடந்ததா? சரி, விஷ்ணு ஏன் இதை பேசினாருன்னு அவர் விளக்கம், இது யாருக்குமே இங்கே வாய்ப்பு கொடுக்கலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு ராமசாமி. இல்லை, கண்டிப்பாக வந்து அந்த கேள்விங்கிறது வந்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தை இல்லை. ஏன்னா முதல்ல வந்து தலைமை ஆசிரியர் அறையில் அவர் பேசக்கூடிய ஒரு வீடியோவும் வருகிறது. அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் என்ன பேச போகிறாருங்கிற தெளிவுமே அவங்க அங்கே தான் கேட்குறாங்க, அந்த அறையில் தான் அவங்க கேட்குறாங்க. அதே நேரத்தில் வந்து அப்போ பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவங்க சித்திரகலா அவங்களுமே மறுத்திருக்கிறாங்க. அவர் வந்து சிஇஓவோட நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு சங்கரை வந்து கேட்கிறார். சிஇஓ மூலமாகத்தான் அவர் வந்தாரா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை காரணம் காட்டி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தவறுன்னு சொல்லி திசை திருப்பதுங்கிறதோ அல்லது மகாவிஷ்ணு செய்தது வந்து நியாயம், அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆதாரம் திருக்குறளாக நீங்கள் மகாவிஷ்ணு வந்து ஒருத்தர் வந்து கைது செஞ்சுட்டாங்கல்ல, மகாவிஷ்ணு ஒருத்தர் எதிர்த்துட்டாலே அவங்க திருக்குறளையே வந்து அவமானப்படுத்திட்டாங்க, இழிவுபடுத்திட்டாங்க அப்படியெல்லாம் பேசுவது இருக்கு இல்லையா? இது வந்து நியாயப்படுத்துவது. அதாவது மாற்றுத்திறனாளிகளை மட்டுமல்ல, நாளைக்கு இதை வந்து நீங்கள் அனுமதிச்சோம்னா, இதை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அடுத்து வந்து சாதிய ரீதியாக, அடுத்து பாலின ரீதியாக எல்லாரையுமே வந்து யார் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படையாக அது போயிடும். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா பேசும். திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, முத்தமிழ் முருகன் மாநாடு, அதில் இயற்றப்பட்ட சில தீர்மானங்கள் தொடர்பான சர்ச்சை, விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அனுப்பிய நோட்டீஸ், அப்புறம் அது திரும்ப பெறப்பட்டு விளக்கம் கொடுக்கப்பட்டது. இப்போது திரு மகாவிஷ்ணுடைய பேச்சு, ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நோக்கி திமுக போது, பாஜகவுடன் நெருக்கம் காமிக்குது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய விழாவுக்கு பிறகு அப்படிலாம் விமர்சனங்கள் வந்த பிறகு அந்த தன்மையிலிருந்து திமுக தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்க விரும்புது
அந்த அடிப்படையில் இந்த விவகாரத்தை கொஞ்சம் அவங்க வேகமாக அணுகுறாங்க அப்படின்ற விமர்சனமும் இருக்குது. இல்லை, இந்த இதில் அவங்களே சொல்கிறாங்க இது மத கருத்துக்கள்லாம் இல்லை அப்படின்னுட்டு. அதனால் இந்த கைது நடவடிக்கையாக இருக்கட்டும், அமைச்சருடைய அக்ரஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வாய்ஸ்லெஸ் கம்யூனிட்டியை, மாற்றுத்திறனாளிகள் மீது கற்பிக்கப்பட்ட அந்த பிறவி குறைபாட்டை, அந்த பிறவி குற்றத்தை, குறைபாடுங்கிறது தப்பான வார்த்தை, அந்த ஒரு பர்த் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் இவங்க கற்பிக்கிறாங்கல்ல, அதுவும் போன ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு எதிரான நடவடிக்கை தான். நாங்கள் வந்து உங்களுடைய எண்ணிக்கையோ, இவங்க சொல்கிறாங்க சிறுபான்மையினர் ஓட்டு பிச்சை அப்படின்னுட்டு, பார்ப்பனர்களின் ஓட்டு பிச்சைக்காக அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் வந்து எங்களை பார்த்து அப்படி சொல்கிறதுல எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் எண்ணிக்கையில் ஒன்றுமே இல்லைன்னாலும் உங்களோட நாங்கள் நிற்போம்னு ஒரு அரசு சொல்கிறது இருக்குல்ல, அது அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கும். அந்த நம்பிக்கையை இன்றைய கைது நடவடிக்கை கொடுத்துருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொன்று, இது சட்டவிரோத கைது அப்படி இப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒன்று வந்து இவர் அழைத்து பேசின, யார் அழைத்தார், அழைத்ததுனால தானே அவர் போய் பேசுறாரு அப்படின்னு அவங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அழைப்பது அப்படிங்கிறது நீங்கள் வாங்க பேசுங்கன்னு தான் அழைக்கிறது. பேசுங்கன்னு அழைக்கிறதுங்கிறதுனால வந்து இவர் வந்து கொலை செய்வது எப்படி, கொள்ளையடிப்பது எப்படி அப்படின்னு பேசுவதை நம்ம நியாயப்படுத்த முடியுமா? அதே போல தான் அதற்கு சற்றும் குறைவில்லாத குற்றம் தான், அதை விட கொடுமையான குற்றம் தான் ஒரு குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு மாற்றுத்திறனாளி டிஸ்கிரிமினேட் பண்ண மோட்டிவேட் பண்றது. அவன் வந்து பாவம் பண்ணதுனால தான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றதுங்கிறது அந்த குழந்தைகள் மனதில் நஞ்சை விதைக்கிறது. அது ஒண்ணு. நீங்க அதனால வந்து கூப்பிட்டதுனாலேயே இவர் என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படிங்கிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மாணவர்கள் ஆமோதிக்கிறார்கள்ங்கிறாங்க. மாணவர்கள் ஆமோதிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து எதற்காகங்கிறது, அவர் அந்த வேகத்தை இருக்கலாம், அவருடைய குரலை இருக்கலாம், எதை வேணாலும் ஆமோதிச்சிருக்கலாம். ஒரு சமூகம் ஆமோதிக்குது அப்படிங்கிறதுக்காகவே வந்து தொன்று தொட்டு இருந்த எல்லா அநீதிகளையும் நம்ம நியாயப்படுத்த முடியாதுல்ல. சதியில தீயில பெண்கள் தள்ளப்பட்ட போது எதிர்த்தா நின்னாங்க, யாரோ ஒருத்தர் எதிர்த்த போது தானே அந்த முறை ஒழிக்கப்பட்டது. மற்றவங்களாம் ஆமோதிச்சுட்டு தானே இருந்தாங்க. ஆமோதிச்சாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த சிஸ்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்க முடியும். இது இன்னொன்று, இவங்க சொல்றாங்க இது குற்றம் இல்ல, இது சட்டப்படி குற்றமா, இது குற்றம் இல்லைன்னா வேற எதை சார் குற்றம்னு சொல்லுவீங்க? இது சட்டப்படி குற்றம் இல்லைன்னா இது சட்டப்படி குற்றம்னு சொல்லுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்னு என்ன, இதுல வந்து இது பிரைம ஃபேசியே இல்ல அப்படி அப்படிங்கிறாங்கல்ல, செக்ஷன் போட்டிருக்கு. கவர்னர் தான் வந்து திடீர்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுவார், இந்த ஒரு அமைச்சரவையிலேருந்து டிராப் பண்ணுங்க, இவர் அமைச்சரவையில் நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் அவருக்கு எங்க பவர் இருக்குன்னே தெரியாது. அந்த செக்ஷன் அவர் கோட் பண்ண மாட்டாரு. ஆனால் அரசு கோட் பண்ணி செக்ஷனோட தான் கைது பண்ணியிருக்குது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, உள்நோக்கம் இருக்குன்னு தானே, இல்ல அதை நீதிமன்றம் சொல்ல போகுது. அது நீதிமன்றம் சொல்ல போது. இன்னொன்னு, இவங்க வந்து திருப்திப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா யாரை திருப்திப்படுத்துறதுக்கு? பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளியை திருப்திப்படுத்துவதற்காக இந்த கைது நடந்துருச்சுன்னா அது தப்புன்னு சொல்ல முடியாது சார். எல்லாவற்றையோட ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இவங்க சொல்றாங்க அந்த நூல் சொல்லியிருக்கிறது, இந்த நூல் சொல்லியிருக்கிறது, திருக்குறள் சொல்லியிருக்கிறது. திருக்குறள் வந்து அறம் போதித்த நூல். ஒரு பிறவியின் காரணமாக, பாவத்தின் காரணமாக ஒரு மாற்றுத்திறனாளியா பிறக்கிறான்னு திருக்குறள் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லியிருக்குமே ஆனால் அது மத நூலாக இருக்கட்டும், அறநூலாக இருக்கட்டும், போதனை நூலாக இருக்கட்டும், எந்த நூலாக இருந்தாலும் ஒருத்தனுடைய பாவத்தினால தான் ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கலன்னு சொல்லக்கூடிய கருத்து கண்டிக்கப்பட வேண்டிய கருத்து, அது திருத்தப்பட வேண்டிய. திரு ஸ்ரீகாந்த், மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப பலவீனமானவர்கள், அவங்க பக்கம் அரசு நிற்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் அந்த கைது நடவடிக்கை தேவையானது. முதல்ல தம்பி தொடக்கத்தில் பேசினப்ப நான் குறுக்கீடு செய்ய விரும்பினப்ப இந்த ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ளே நாங்கள் போகவே விரும்பலை. என்னன்னு கேட்டால், இதை வந்து இந்த அரசு திரித்து தான் சொல்லுது. அவர் வந்து மாற்றுத்திறனாளிக்கு நேரடியாக நீ பண்ணின பாவத்தினால உனக்கு இந்த குறைபாடு இருக்குன்னு சொல்லலை. பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறார். எந்த மதம் பேசலை? இஸ்லாமத்தில் பேசலையா? கிறிஸ்தவ பாவிகளேன்னு தான் அழைக்கிறாங்க. ஒரு மதத்தில் மக்களையவே பாவிகள்னு தான் அழைக்கிறாங்க. பாவம் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய எல்லாமே நடக்குது. நாளைக்கு வந்து இஸ்லாம் மதத்திலிருந்தோ கிறிஸ்தவ மதத்திலிருந்தோ ஒரு சொற்பொழிவாளரை அரசு பள்ளியோ அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியோ அழைத்து அவர் இந்த மாதிரியான கருத்துக்கள், அவர் மதம் சார்ந்த சில கருத்துக்களை பேசினா நாம அதை பேசப்படுதுங்களே, நிறைய பேசுறாங்களே, அனுமதிக்க நிறைய பேசுறாங்களே. நீங்க காணொலியில பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் நம்ம இங்க விவாதத்துல பேசும்போது காணொலியில வீடியோ ஆதாரத்தோட விடுங்க. அது மாதிரி ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. அதுல வந்து சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகள்ங்கிறது வேற, அது அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. சரி, நீங்க அரசு உதவி பெறும் நீங்க சொல்றது அரசு உதவி பெறும் எங்கேயாவது அந்த மாதிரி பேசினா நாம அனுமதிப்போமா? அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிறுபான்மை ஒவ்வொன்றுக்கு ஆதாரம் கேட்டீங்க. இப்போ உட்காந்து சொல்லவா? 14/4/1999 குடியரசு, 7/5/49 விடுதலை,
30/4/1949 குடியரசு, 8/11/1949 குடியரசு, 17/1/49 திருக்குறள் மாநாட்டு உரை, 21/29 குடியரசுதல். இத்தனையிலையும் இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, ஆரிய ஆதரவு, மலம் என்ற சொல்லையும் பயன்படுத்தி ஒரு இடம் இல்ல 10 ஆதாரம் இருக்கு தேதி வாரியா. அதாவது ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஆதாரம் போயிட்டு இருந்தா நம்ம வேற பேச முடியாது. எல்லாருக்கும் தெரிந்த விடயத்தை அதோட கருத்துல இருந்து போங்க. இன்றைக்கு நீங்க பாருங்க, காணொலியில நீ புதுசா வீடியோ எடுத்து போட முடியாது. பல பள்ளிக்கூடங்கள்ல மத பிரச்சாரங்கள், சிறுபான்மை பிரச்சாரங்கள் நடக்குது. அது தடை செய்யப்பட வேண்டியது, தடை செய்யப்பட வேண்டியதா இல்லையா? அப்படிதானே நம்ம பேசணும். நாம பேச இன்னைக்கு வந்திருக்க தலைப்பு என்னன்னா, இங்க மட்டும் விலகி போயிடாம இப்ப நீங்க வந்து அந்த மாதிரி தடுக்கப்பட வேண்டியது. அறச்சீற்றம் ஏன் அவர் மேல் வரவில்லை? இன்று நடந்த மாற்று மதத்தினர் இந்த பள்ளியில இன்னார் இந்த தேதியில பேசுறாங்கன்னு சொல்லுங்க சார். இத பெரிதுபடுத்துறீங்களா? சொல்லுங்க சார். என்று சொல்கிற, அதாவது ஒருத்தர் கூப்பிடுறீங்க விருந்தினரா, நீங்க கூப்பிட்டு தானே வந்தாரு, அவரா வந்தாரா? வந்த விருந்தினரை இவ்வளவு கேவலப்படுத்துவீங்களா? வீட்டுக்கே ஒருத்தர் வாங்கன்னு கூப்பிடுவீங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. அந்த கருத்தை சர்ச்சை பண்ணாம அவரே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? வீட்டுக்கு விருந்தாளியை கூப்பிட்டு விருந்தினர் தவறாக பேசும்போது நீங்க நிறுத்தி அனுப்புங்க கண்ணியமா. அப்புறம் நான் இங்க வந்திருக்கேங்க, என்ன கூப்பிட்டு இருக்கீங்க, உங்க அழைப்பின் பேரில் நான் இங்க உள்ள வந்திருக்கேன். உள்ள வந்தோடனே இந்த கருத்தின் ஒவ்வாமை இருந்தால், உங்களை தனிப்பட்ட முறையில் காயப்படுத்துவதா இருந்தால், என்னுடைய ஒலி வாங்கி கொண்டு என்னை வெளியேற்றி விடுவீர்கள், என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல, அந்த ஆசிரியர் வந்து முற்படுறாரு பேச்சை நிறுத்துவதற்கு. அவர் அந்த ஆசிரியர் மீதான அவருக்கு ஒரு புரிதலை அவருக்கு ஒரு புரிதலை உண்டாக்க விரும்புகிறார். நான் கேட்க வேண்டியது என்னன்னா, திருக்குறள்ல பல இடங்கள்ல பிறப்பை பற்றியும் ஊழி பெருவழி யாவுலன்னு பேசியிருக்குது, பிறவி பெருங்கடல் நீந்தார்னு பேசியிருக்கு. பிறவியை பத்தி என்னால 10 குறள் சொல்ல முடியும் திருக்குறள்ல. அந்த மாதிரி இருக்கிற குறள்ல கொடுத்தாச்சுல்ல சார். இல்ல எங்கேயாவது நீங்க பிறவியில செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில நீங்க மாற்றுத்திறனாளியா பிறந்திருக்கீங்க, அந்த கருத்தை முழுமையாக உள்வாங்கக்கூடிய பொறுமை கூட ஏன் இல்ல? இல்ல அப்படி எங்கேயாவது இருக்கா? திருக்குறள் இருக்கா? நீங்க போன பிறவியில செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில மாற்றுத்திறனாளியா இந்த பிறவியில பிறந்திருக்கீங்க, கண்ணு இல்லாம, அந்த மாதிரி அவர் கண்ணு இல்லாம காது இல்லாம இருக்கா? திருக்குறள் இருக்கிறார்கள். அப்படி பேசியிருக்காரு. காணொளி இருக்கு, நீங்க பாருங்க. நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். இருக்கு திருக்குறள் அப்படி இருக்கா? மகாவிஷ்ணு பேசியிருக்காரு. திருக்குறள் அப்படி இருக்கா? அதாவது அதோட பலாபலன்கள் இன்டர்பிரேஷன் கொடுக்கிறது தொடரும் என்பது இருக்கிறதா இல்லையா? இன்டர்பிரேஷன் கொடுக்கிறது வேற, நேரடியாக அந்த சொல்லாடல் திருக்குறள்ல இருக்கா? நீங்க மீண்டும் திருக்குறள்ல முதல் சுற்றுல கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார், அது வேற. அதுல ஒருத்தர் இந்த பிறவிலே தன் நன்மைகள் செய்யாவிட்டால் அடுத்த பிறவியில் தொடரும் என்பதுதான் அந்த விளக்கம் இல்ல சார். திரு மகாவிஷ்ணு பேசுனது, போன பிறவியில நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா கண்ணு இல்லாம காது இல்லாம முன்னாடியே சொல்லி அதுல உடன்படல. திருக்குறள்ல அது இல்ல தானே? திருக்குறள்ல இது இல்ல தானே? சரி, திரு சுகுணாதேவ் அவர் பெரியார் திருக்குறள் குறித்து சொன்னதற்கான ஆதாரங்களை காமிச்சிட்டார். அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கலாம். ஆதாரம்லாம் காட்டல, சில பல தேதிகளை சொன்னார். அவர் கூகுளில் சர்ச் பண்ணி பெரியார் திருக்குறளை பற்றி என்ன பேசுறாரு அப்படிங்கிற சில இது வந்திருக்கும். வந்து ஆக்சுவலாக நடந்தது என்னன்னு இது நிறைய இடங்களில் சொல்ல, ஸ்ரீகாந்த் சார் மட்டுமல்ல, நிறைய பேர் தொடர்ச்சியாக பல விவாதங்களில் சமூக வலைத்தளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க பெரியார் திருக்குறளை மலம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. 1950 மே 23 பெங்களூரில் திருவள்ளுவர் கழக ஆண்டு விழாவில் பெரியார் பேசுகிறாரு. அது 1950 மே மாதம் 27, 29, 30, 31 தேதியில் விடுதலையிலேயே வெளியாகுது. அதனுடைய தலைப்பு என்னென்னா, அறிவாளி ஆராய்ச்சிக்காரர் அந்த நாள் மூடப்பழக்கத்தை சாடியவர் வள்ளுவர் அப்படிங்கிறது. முழுக்க அந்த உரையை நான் படிக்க முடியாதுக்கான நேரம் இல்லை, அதோடைய சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மக்களிடம் வந்து மூடப்பழக்க வழக்கங்களை, அந்த ஜாதிய கொடுமைகளை வந்து வைக்கக்கூடிய இலக்கியங்களை கடுமையாக கண்டிச்சப்ப நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ எல்லாத்தையும் கண்டிக்கிறீங்களே, திருக்குறளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீட்டில் வந்து மலம் வந்து இருக்கிறது, துர்நாட்டம் வீசுகிறேன்னா அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன வைக்கிறதுன்னு ஏன் கேட்குறீங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு நான் வந்து திருக்குறளை படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்தந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைலாம் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் கேட்குறப்ப அவங்க அறிவாளிகள் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து திருவள்ளுவருடைய கருத்தில் அதுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் இந்த மாதிரியான இவரெல்லாம் அதை வந்து திருத்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னது பிறகு நான் கன்வின்ஸ் ஆகி திருக்குறளை வந்து நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத பெரியார் சொன்னது. சரி, அதுல அந்த உரையினுடைய அந்த முதல் பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு பெரியார் திருவள்ளுவர் மலம் சொன்னார், திருக்குறளை மலம் சொன்னாரு அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக பரப்பப்படுகிறது. பலராலும் அது சாருக்குமே வந்து தெளிவுபடுத்துவதற்காக தான் சொல்லுகிறேன். அவர் சொல்றதை மறுத்து அறிவாளிங்கிற பிம்பம் காட்டுவதற்காக அல்ல, அவரும் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருமே வந்து பெரியார் நாள் கொண்டாட வேண்டும் என்று பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து சிறையில் இருந்தப்ப பெரியார் நாள் கொண்டாட வேண்டும் என்று அறைகோள் கொடுத்த முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாத்துடைய பேரன் தான் சார் அப்படிங்கிறனால அவருக்கு இன்னொரு நாள் வச்சுக்கோ, நம்ம விவாதத்தை இன்னொரு நாள் வச்சுக்கோ. நம்ம இறுதி கருத்து வாங்கி நிறைவு செய்யறேன். இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அந்த
இவர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னப்பயுமே வந்து இப்போ நீங்கள் கேட்டதுமே அவர் பேசுகிறப்ப மாணவர்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க ஆமோதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லையா, அந்த வீடியோவே அவருடைய தளத்தில் தான் வெளியிட்ட வீடியோ தான், அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் வெளியிட்ட வீடியோ. அதில் பார்த்தோம்னா அந்த சவுண்டு மட்டும்தான் நமக்கு கேட்குது. மாணவ மாணவிகள் நோக்கி அந்த கேமராவே போகலை, எப்படி ஆமாம் விஷுவலே காட்டப்படலை. அதனால இவர் மட்டும் தான் மைக்கில் பேசுறாரு, ஆசிரியர் மைக்கில் இல்லாமல் பேசுறாரு. இன்னொன்று ஒரு விருந்தினர் சிறப்பு விருந்தினர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று அவர் கேட்கக்கூடிய துணியுமே ரைட்டா ராங் அப்படிங்கிற ஒரு துணியில் கேட்குற பொழுது அதை வந்து அவங்க ஆமோதிக்கிறது வேற. ஆனால் அங்கே வந்து உண்மையிலே அந்த சங்கரை தவிர அந்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் நடந்து கொண்ட விதங்கிறது உண்மையிலேயே அது வருந்தத்தக்கது. அவர்கள் வந்து அவரை கன்வின்ஸ் பண்றாங்க, ஸ்கூல் பண்றாங்க, செய்திருக்க கூடாது. திரு மெய்யப்பன், இறுதி கருத்து. வழக்கறிஞராக இது எப்படி இந்த வழக்கு நகரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசு அவசரப்பட்டுருச்சுன்றீங்க, அதனால திரு மகாவிஷ்ணுவுக்கு சாதகமாக போகுமா, இல்ல மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீதிமன்றம் இது அணுக வாய்ப்பு இருக்கா? இல்ல, இரண்டு விஷயங்கள். அவர் மீது பிஎன்எஸ்ல கொடுக்கப்பட்ட வழக்குகள் அப்படின்றதுல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா பர்சனல் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் கீழே கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவர் சந்தித்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல இரண்டு பிரச்சனைகள். நண்பர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இருந்த சிந்தனை கூட தமிழக அரசுக்கு இல்ல அப்படின்ற வருத்தம் என்ன அப்படின்னா, ஸ்மிதா அவர்கள் அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசோட பர்சனல் டிசபிலிட்டிஸ் போர்டோட மெம்பரா இருக்காங்க. அவர்கள் வந்து தமிழக அரசு எவ்வளவு குறைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் வந்து அரசு சட்டக்கல்லூரியில படிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அரசு சட்டக்கல்லூரிகள்ல பிரெயில் வழியாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்க பிரெயில் புக் எடுத்து மாணவர்கள் படிக்கணும். ஸ்கிரைப் வெளியில இருந்து புரிந்து கொள்ள முடியுது. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள்ல இருக்கிற போதாமைகள் வேறு. அதுக்காக மாற்றுத்திறனாளி ஒருத்தர் அவமரியாதை பண்றாருன்னா போதாமைகள்லாம் சரி செஞ்சுட்டு வந்து நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல முடியாது. அது வேறு ஒரு தளத்துல நீங்க அதை வைக்கிறீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் மெய்யப்பன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து